பணத்தை போட்டால் பணம் வராது, நம்மளோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். இதை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா உங்க மேலே கோவப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் வளர்த்துல மீடியா வளர்த்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை உறவினர்களும் சுற்றியில் இருக்கிறவங்களும் உங்கள் அப்பா எப்போவுமே கஞ்சம், உங்கள் அம்மா ஒன்றும் அணி தராது, உங்கள் அம்மா இல்லைன்னா அம்மா சரிங்க அப்பா வேண்டாம் பாரு, அப்பா சரி பாரு அம்மா வேண்டாம் இப்படின்னு சொல்லி குழந்தைகள் மனசுல பதிய வச்சிருப்பாங்க. இதுக்காக நீங்க போராடினாலும் நீங்க தான் எதிரியா மாறுவீங்க. அதனால பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. என்னென்ன பிரச்சனைகளுக்கு? கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு. அது உங்க பேரன் பேத்திகளா இருக்கலாம், உங்க மகனோ மகளா இருக்கலாம், MBBS படிக்கலாம், ES படிக்கலாம், CA படிக்கலாம். அவங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ரிசல்ட் வரலைன்னா அதுக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா அவங்களோட நுண் அறிவு எங்க பிரச்சனை இருக்குதுன்னு கண்டறிஞ்சு மாற்றி அமைச்சோம்னா அவங்களும் சாதனையாளர்களாக வருவாங்க. அடுத்தது உங்களோட பொருளாதாரம் அவர்களோட பொருளாதாரம் முன்னேறதுக்கு இந்த மாதிரி நிபுணர்கள் மூலியமா அவர்களை பகுப்பாய்வு செய்து வந்தோம்னா அடுத்தது வருவாங்க. பெரும்பாலும் பணத்தை போட்டா பணம் வருங்கிறத தவிர்த்துட்டு பணம் போட்டா பணம் வராது, போயிடும். உழைப்பை போட்டு உழைப்பின் மூலியமா வர பணம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். அடுத்தது உடல் சார்ந்த மனம் சார்ந்த இந்த ரெண்டுலையும் பிரச்சனை வந்துச்சு. ஒருத்தர் கல்வி நல்லா வந்துருச்சு, வேலைக்கு போக முடியலைன்னா மனம் சார்ந்த சிக்கல். அந்த மனம் சார்ந்த சிக்கல் வந்துச்சுன்னா கழுத்து வரும், கழுத்து வேலை செய்யாது. கழுத்து எப்படியெல்லாம் வேலை செய்யாதுன்னா சோர்வா இருக்கும், ஒரு பதட்டமா இருக்கும், எங்கேயுமே போக பிடிக்காது, வீட்டுக்குள்ள ஐசோலேட்டடா இருப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பா கூட பேச மாட்டாங்க, தனிச்சு இருந்துக்குவாங்க. யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும், நானே எனக்கு செய்ய தெரியும், எந்த அட்வைஸும் எனக்கு தேவையில்லைம்பாங்க. இப்படி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகள் இருந்தோம். இது இப்படியே ஐசோலேட்டட் ஆனாங்கன்னா தான் ஹெல்த் ரிலேட்டட் வரும். ஒபிசிட்டி அதிகமாயிடும். லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வரும், பிசிட் பாடி பிரச்சனைங்கிறது வரும், மூட்டு வலிகள் அதிகமாக வரும், தூக்கம் வராது, தலைவலி வரும். எப்படி ஹெல்த்துக்கு ஃபார்வேர்ட் ஆகிடும். இந்த ஹெல்த்துக்கு ஃபார்வேர்ட் ஆகி இதையும் கவனிக்காம விட்டுட்டோம்னா தான் உடல் அதாவது தீர்க்க முடியாத நோயாக வந்து மாறிடும். நிறைய பேர் பார்த்துருப்போம், 10 வருஷம் 20 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த நோய்க்கு போயிட்டே இருக்கும். இது தீர்க்க முடியாதான் மாறிடும். ஏற்போ கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற முடியலைங்கிறப்ப இந்த ரெண்டுலையும் பிரச்சனை வரும். இந்த ரெண்டுலையும் 3லையும் பிரச்சனை வந்துச்சுன்னா சொசைட்டியில் மிங்கிளாகவே மாட்டாங்க. சொசைட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் ரிலேஷன், அப்புறம் ஊருக்குள்ள இருக்கிறாங்க.